ஆனா நான் இலக்கணம் படிக்கும்போது படிச்சேன், ஆணவ மலத்தில் இருக்கிற உயிர்களுக்கு அறிவு இச்சை செயலை ஆணவ மலம் மறைத்ததுன்னு படிக்கணும். அறிவை மறைத்தது, அது செயலை மறைத்தது அப்படின்னு படிக்கும்போது, அப்ப நாம் போய் மலத்தை பற்றினேன் என்று சொன்னால் மலம் என்னை மறைத்தது என்று சொல்வது பொய்யா போயிடும். சிவம் கூட்டி வைத்ததுன்னு சொன்னீங்கன்னா, சிவம் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பொருள் தீமையான ஒன்றை எப்படி கூட்டி வைத்தது என்ற கேள்விக்கு விடை சொல்ல முடியாம போயிடும். சரி, நானும் போகல, அவனும் கூட்டல, அப்ப அதுவா வந்துச்சு வச்சுக்கலாமா? பாசமே என்னை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கலாமா? அப்படி பாசம் என்னை பிடித்தது என்று சொன்னால் பாசம் அறிவற்ற பொருள், தானா வராது. அப்ப அறிவற்ற பொருளுக்கு தானே இயங்குகிற இயக்கம் இல்லை. அப்ப பாசம் என்னிடத்தில் எப்படி வந்துச்சு? நான் போகல, அவனும் கூட்டலன்னா இது எப்படிங்க என்கிட்ட வந்துச்சு? அதுதாங்க தெரியல அப்படின்னு சொல்லுவது. ஆம், அதனாலதான் சொல்றேன், உயிர் எப்போது இருந்ததோ அப்போதே அதனிடத்தில் பாசம் இருந்தது. எது போல? செம்பில் களிம்பு போல. பெரியவங்க எப்படி உதாரணம் சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு உடை உவமைன்னு பேர். அந்த இடத்துக்கு தான் அந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி வந்துச்சுன்னா எப்படி என்கிட்ட இருந்துச்சு கேட்டா, செம்பில் களிம்பு எப்ப வந்துச்சு? செம்பு என்ற பொருள் எப்போது இருந்ததோ அப்போது. அதுபோல உயிர் என்ற பொருள் என்னைக்கு இருந்துச்சோ அன்னைக்கே அதனோடு மலம் இருந்துச்சு. இப்ப ரெண்டு பொருளும் எப்படிப்பட்ட பொருள்னு கேட்டா, அதாவது மலமும் சிவமும் எப்படிப்பட்ட பொருள்னு கேட்டா, ஒன்று நிறை இருள், இன்னொன்று நீடும் ஒளி. சிவம் நீடும் ஒளி, இதுவோ நிறை இருள். உலகத்துல இருட்டு இருந்துனா வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தா இருட்டு இல்லை. இப்படி இலக்கண நூல்கள் இப்படி சொல்லுகிற பொழுது, பெருமானே நீயும் என்னிடத்தில் அனாதிகாலம் தொட்டு இருக்கிறாய், மலமும் என்னிடத்தில் அனாதிகாலம் தொட்டு இருக்கிறது, எப்படி சாமி ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பொருளை நாம ஆராய்ச்சி நோக்கில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது இந்த வினா சொல்லுகிற முதல் பாட்டில் அமைய பெற்றிருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டா, நீங்க பார்க்கிறோம், சிவம் எப்போது நம்மிடத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. நீங்க இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற சொல்லுக்கு நீங்க உரை எடுத்து படிச்சு பாருங்க. இமைப்பொழுதும், மாத்திரை பொழுதும் நம்மை விட்டு நீங்காதவன். ஏன்? இறைவன்